செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை ராயப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் முகமது நஸ்ருதீன். 50 வயதான இவர் ஆட்டோ டிரைவராக வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் முகமது கடந்த ஜூலை மாதம் திருவல்லிக்கேணி பெசன்ட் சாலை பகுதிக்கு சவாரிக்கு சென்றிருக்கிறார். அப்போது அவர் அங்குள்ள மீர்சாகிப்பேட்டை மார்க்கெட் பகுதிக்கு சென்றபோது அங்கிருந்த தெருநாய் ஒன்று முகமதின் முழங்காலில் கடித்துள்ளது. இதையடுத்து முகமது உடனடியாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுள்ளார். அங்கு அவருக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்ட பின்னர் முகமது வீட்டிற்கு வந்துவிட்டார். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி முகமது நஸ்ருதீனுக்கு காய்ச்சல் வந்ததால் மீண்டும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுள்ளார். ஆனால் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அப்போது மருத்துவர்கள் மேற்கொண்ட சோதனையில் அவர் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து மருத்துவர்கள் முகமது நஸ்ருதீனை உடனடியாக தனி அறையில் வைத்து சிகிச்சை மேற்கொண்டு வந்தனர். ஆனாலும் அவருக்கு நோயின் வீரியம் அதிகரித்து சாப்பிட முடியாமலும் தண்ணீர் குடிக்க முடியாமலும் பல்வேறு துயரங்களுக்கு ஆளானார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி மதியம் முகமது நஸ்ருதீன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் ராயப்பேட்டை மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஐஸ் ஹவுஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த தவறியதால் தான் முகமது நஸ்ருதீன் ரேபிஸ் தொற்றுக்கு ஆளாகி உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ்நாட்டில் தெருநாய்க்கடி சம்பவங்கள் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் தெருநாய் கடித்து தடுப்பூசி போட்ட பிறகும் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.